பிரைஸ் தி லார்ட். கடந்த சில வாரங்களாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிப்ளிக்கல் ஃபேமிலிஸ் என்ற தலைப்புகளிலிருந்து நம்ம வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களும் அவங்க எப்படி கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தாருங்க, அவங்க செய்த தவறுகள் என்ன, அந்த தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒரு குடும்பம் எல்கானா அண்ட் ஹேனா என்ற குடும்பத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கைகளில் பைபிள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொண்டு 1 சாமுவேல் சாப்டர் 1 திருப்பி வைத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து தான் நம்ம இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். எல்கானா என்பவர் எபிராம் என்கிற மலை தேசத்திலிருந்து வந்த ஒரு சகோதரர். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க, அன்னாள் பெனினாள் என்று. அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரியும், அன்னாள் எப்படி தன் குழந்தைக்காக அதிகமாக ஜெபித்து குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க, அந்த ஆசீர்வாதத்தை ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்க என்பதை நமக்கு எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, நம்மளுடைய மெடிடேஷன் என்ன, அன்னாளுடைய எல்கானாவுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படி ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தார், எப்படி ஒரு கணவனாக நல்ல கணவனாக இருந்தார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதே மாதிரி அவங்களுடைய மனைவி அன்னாளை குறித்து அவள் எப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாங்க, எப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு மனைவியாக இருந்தாங்க என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, அவங்க செய்த தவறுகள் என்ன, இந்த தவறுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம தவிர்த்து கொள்ளலாம் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எல்கானாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் கர்த்தரை தொழுது ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரியாக அவர் ஒரு இரக்கமுள்ள அன்புள்ள ஒரு கணவனாக அன்னாளுக்கு இருந்தார் என்பதை வாசிக்கிறோம். எல்லாரும் அந்த 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் சாப்டர் 1 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் நம்ம வாசிக்கும்பொழுது அந்த மனுஷன் சீலாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ எல்கானா கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். அவர் ஷேலோக்கு வருடந்தோறும் குடும்பமாக சென்று கர்த்தரை ஆராதித்து பலிகளை செலுத்தி வந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் நம்ம அந்த ஷைலோக்கு போகலாம். அங்கே தேவனுடைய கூடாரம் இருக்கிறது. அவங்க அந்த எக்ஸ்கவேட் பண்ணின இடம் இன்றைக்கும் இருக்கிறது. பழைய நாட்களில் யூத மக்கள் அவங்க ஆலயத்துக்கு எப்போ போவாங்கன்னா வருஷந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் அவங்க ஆலயத்துக்கு போவாங்க கர்த்தரை தொழுது கொள்ள. நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ வேறு மாதிரி இருக்குது. சாலமோன் டெம்பிள் இப்போ பார்த்தோம்னா இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களுக்கு ஷபாத் ஈவினிங் வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் தொடங்குது. அந்த ஃப்ரைடே ஈவினிங் அவங்க எல்லாம் குடும்பமாக போவாங்க. அந்த ஷபாத் வர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க எல்லாரும் குடும்பமாக அந்த சாலமோன் டெம்பிளில் வந்து கர்த்தரை நம்ம தொழுது கொண்டு ஆராதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த எல்கானா என்பவர் அவர் ஆலயத்துக்கு போகும்பொழுதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சபைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு இதுக்காக போகலை, ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ஒரு ஃபன் பண்ணணும் அப்படின்ற காரியத்துக்காக அவர் ஆலயத்துக்கு போகலை. அவர் கர்த்தரை தொழுது கொள்ள அவர் குடும்பத்தோடு சென்றார்னு பார்க்கலாம். அவர் வந்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்தினார் என்று பார்க்கலாம். அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவர் இருந்தார், ஒரு மாதிரியாக இருந்தார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக ஒரு மாதிரியான ஒரு தகப்பனாக இருந்தார் என்பதை வாசிக்கலாம். நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களுக்காக கணவன்மார்களுக்காக நான் ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் போன வாரம் ஃபாதர் ஸ்கூல் நடந்துச்சு. நம்ம அந்த 2nd பேட்ச் ஆஃப் கிளென்சிங் செமினார் நடந்து கொண்டிருக்கோம். அதில் எப்படி கணவன்மார்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற கட்டளை என்ன என்பதை நம்ம அதிகமாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகணுமா வேண்டாமா, ஆண்டவரை போய் தொழுது கொள்வதற்கு போகணுமா வேண்டாமா என்று அநேக காரணங்கள் நம்ம வைத்திருக்கோம். ஒருவேளை வேலை பலு இருக்கிறது, இல்லாவிட்டால் எனக்கு இந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம வருகிறத பார்க்கலாம். ஆனால் தவறாமல் நம்ம ஆலயத்துக்கு வந்து ஆராதனையில் நம்ம கலந்து கொள்வது, அந்த கர்த்தருடைய ஓய்வு நாளில் பரிசுத்த நாளில் கலந்து கொள்வது மிகவும் தேவையாக இருக்கிறது. நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ள, ஜெபிக்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வளர்ந்து பெருக ஒரு கர்த்தர் நம்ம கதைக்காக குறித்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆவிக்குரிய காரியங்களை வளரணும்னா அதில் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளணும், தவறாமல் ஆலயத்துக்கு வரணும். அந்த அப்படியாக ஆண்டவர் வந்து கணவன்மார்களை தகப்பன்மார்களை ஒரு ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் காட் அப்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் என்று பார்க்கலாம். 2வது இந்த எல்கானாவுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்ட அந்த எல்லாரும் திருப்பியும் 1 சாமுவேலுக்கு வந்துடுங்க. 1 சாப்டர் verse 5க்கு நம்ம வந்தோம்னா
அவர் அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஒரு நல்ல அன்பு கூறுகிற ஒரு கணவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மிகவும் ஒரு இரக்க குணமுள்ள ஒரு கணவராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, ஒரு பேரனா உமனாக இருந்தாங்க. எல்கானா தவறாக பேசவே இல்லை, தவறாக மற்றவரிடத்தில் சென்று தவறாக தன் மனைவி குறித்து பேசலை, இல்லை மனைவிடத்தில் அவள் சண்டை போடலை, இல்லை ஒரு தவறாக நடந்து கொள்ள ஒரு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி மனைவியை குறித்து சொல்லலை. அவர் மிகவும் அன்புள்ள கணவராக ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டாக இருந்தார் என்பதை பார்க்கலாம். பெனியன்னாள் என்பற அந்த அடுத்த சக்களத்தி வசனம் 6-7 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்பொழுதெல்லாம் மனமடிவாக்குவாள் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா அந்த சக்களத்தி என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே அன்னாளை கோபப்படுத்தி கடினமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு அன்னாளை வருத்தப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஒரு சக்களத்தியாக இருந்தான்னு பார்க்கலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் யாருடைய சப்போர்ட் அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிது? எல்கனாவுடைய சப்போர்ட். ஹி வாஸ் வெரி கைண்ட் அண்ட் லவ்விங் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். அவங்க ஒரு பேரன்னஸ்குள்ளே போனாலும் அந்த ஒரு பெண்ணினால் கடினமான வார்த்தைகளை பேசி அவங்கள தவறாக நடத்தினாலும் அந்த இடத்துல எல்கானா வாஸ் கம்ஃபர்டிங் அண்ட் கன்சோலிங் ஹர் வித் கைண்ட் வேர்ட்ஸ். நம்ம வசனத்தை 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற அப்படின்னு சொல்லிட்டு 10 குமாரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா. ஒரு கனிவான அருமையான ஒரு என்ன சொல்கிறது, அந்த அன்போடு நிறைந்து மனைவிடத்தில் பேசுக நம்ம பார்க்கலாம். அவர் பொறுமையாக இருக்கிறாரு, அவர் ஒரு அவசரப்படுகிற கணவன் இல்லை. எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லை, எனக்கு அதிகமாக பொறுப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சகோதரர்கள்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய நேரம் மனைவிடத்தில் பேசுகிறதுக்கே நேரம் இல்லை, நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நிறைய நேரம் சகோதரிங்க சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டு கம்ப்யூட்டர் முன்னாலேயே உட்காந்துருக்கிறாரு 14 hours 15 hours, இன்னும் ராத்திரி 2 மணி வரைக்கும் கூட அவர் படுக்க கூட வரமாட்டார் அப்படின்னு சொல்லுகிற அநேக சகோதரிகள் உண்டு. அந்த டைம் எடுத்து அந்த மனைவியோடு பேசுகிற ஒரு நல்ல கணவனாக அவர் இருந்தார் பார்க்கலாம். அந்த வேலைகள் மத்தியில் அவளுக்கும் அந்த இன்னொரு பெண்ணினான ஒரு மனைவி இருந்தார், குழந்தைகள் இருந்தாங்க. அதன் மத்தியில் அவர் எல்கானா took time to speak to her kindly, lovingly and gently, understanding her sorrow, her sadness. அவன் மனைவியை ஒரு ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை பேசினா. அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. கணவன்மார்கள் நினச்சிக்கலாம், என் மனைவி ரொம்ப ஸ்ட்ராங் ஒய்ஃப், அவளுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கொள்ளலாம். அப்படி இல்லை, அவங்களுக்கும் எப்படி நீங்கள் உங்கள் வேலையில் எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் கோத்ரூ பண்ணுறீங்களோ, ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுறீங்களோ, பிள்ளைகளோட வீட்டை கவனிக்கணும், சமைக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், எத்தனையோ பொறுப்புகள். எல்லா சகோதரியும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கணவனுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்குறீங்க. ஸோ அப்போது கணவன்மார்கள் அவங்கள புரிந்து கொண்டு அவங்களுடைய வேர்ல்டில் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்க, சகோதரர்கள் கணவன்மார்கள் மனைவியோடு டைம் எடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளணும், அவங்களுடைய வேதனைகளையும் புரிந்து கொள்ளணும், அவங்களுடைய தேவைகளையும் புரிந்து கொள்ளணும், அவங்களுடைய வருத்தங்களையும் புரிந்து கொள்ளணும். ஆனால் நம்ம இந்த எல்கானாவை பார்க்கலாம், அவர் ஒரு நாளும் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ணல, மர்மர் பண்ணல, ஃபால்ட் பாயிண்ட் பண்ணல. அவர் ஒரு நல்ல கணவனாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். இங்கே எல்லா சகோதரர்கள் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் மனைவிடத்தில் அன்பாக இருக்கிறீங்களா, இரக்ககுணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, அவங்கள புரிந்து கொள்கிறீங்களா, அவங்களிடத்துல பொறுமையாக இருக்கிறீங்க. நீங்கள் மனைவிகளை புரிந்து கொள்ளணும், மனைவிகளுடைய தேவைகளை புரிந்து கொள்ளணும். அப்போ அவங்களுடைய தேவைகளை புரிந்து அவங்களிடத்துல அன்பாக இரக்க குணத்தோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அநேக சகோதரிகள் என்னோட நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த சகோதரிகளுக்காக நான் ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன். அதிகமான அன்பான சகோதரிகள், குடும்பத்துக்காக, கணவனுக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக உழைக்கிற சகோதரிகள். அவங்க சொல்லுவாங்க, என் கணவருக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. கணவர் என்னோடு ஒரு ஆசையாக ஒரு கைண்டாக இறக்கத்தோடு பேசின நேரமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், கணவன்மார்கள் மனைவி அதிகமாக நேசிக்கணும். ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆன ஃபஸ்ட் இயரில் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்தில் யோசிச்சு பாருங்கள், கணவன்மார்கள் எப்படி அன்பாக இருந்தீங்க, உங்கள் மனைவி இடத்துல எப்படி பாசமாக இருந்தீங்க, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்க? 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். அந்த அன்பில் வளரணும், மனைவி இடத்துல காட்ட வேண்டிய அன்பில் நம்ம வளர்ந்து பெருகணும். அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். எஃபீஷியன்ஸ் எல்லாரும் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 25-28 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்பொழுது கணவன்மார்கள் எப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறார். அது ஒரு சஜஷன் இல்லை, ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறார். ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப்ஸ் ஜஸ்ட் அஸ் கிரைஸ்ட் ஆல்சோ லவ்ட். புருஷர்களே உங்கள் மனைவிகளில்
அன்பு கூறுங்கள். நிறைய நேரம் அன்பே வந்து திருமணத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க சகோதரிகள். நாங்கள் ஏதோ வரோம் போகிறோம், வேலை இருக்குது, வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், நாங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம், பிள்ளைகளை வளர்க்குறோம். இங்கே வந்து எல்லா வேலையும் பெண்கள் தான் செய்யணும், வீட்டில் ஆண்கள் தான் செய்யணும், எல்லாம் குடும்பமாக தான் இப்போல்லாம் சேர்ந்து செய்கிறீங்க. அதை நான் தவறே சொல்லலை. ஆனால் அதே நேரம் பெண்களுக்கு வந்து அந்த அன்பை நீங்கள் காட்டணும். வார்த்தையினால், உங்களுடைய ஆக்ஷன்னால், உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ்னால் அன்பை அவங்களுக்கு காட்டணும். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த அன்பு வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ்வாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி சபையை நேசித்து அந்த சபையில் அன்பு கூர்ந்து அவர் எப்படி அன்பு கூர்ந்து இருந்தது போல நம்மளும் வந்து கணவன்மார்களும் மனைவிகளை நேசிக்கணும் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கணவன்மார்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவனுடைய கல்வாரி அன்பு, அவர் எப்படி அந்த சிலுவையில் ஒரு பாடுகள் பட்டு உபத்திரங்கள் பட்டு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, அந்த சாக்ரிஃபிஷியல் அன்பை எல்லா கணவன்மார்களும் பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு காட்டணும். அதே மாதிரி மனைவிமார்கள் கசந்து கொள்ளாமல், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், த லவ் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஷுட் பி வித்தவுட் எனி பிட்டர்னஸ். கசப்பு இல்லாமல் இருக்கணும். எந்த நேரம் கசந்து கொண்டு, எந்த நேரம் திட்டிக் கொண்டு, எந்த நேரம் குறை சொல்லிக்கொண்டு அப்படி இருந்தோம்னா மனைவிமார்களை அவங்க நம்ம அன்பு கூறுகிறோம் நல்ல. நம்ம ஏதாவது சில நேரம் ஏதாவது சில காரியங்களில் கான்ஃப்ளிக்ட் வரும், அந்த கான்ஃப்ளிக்டை நம்ம ரிசால்வ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அது எப்படி ரிசால்வ் பண்ணணும்? உட்காந்து பேசணும். நிறைய நேரம் கணவன்மார்கள் பேசவே மாட்டாங்க. என் மனைவி அப்படி தான், அவகிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அதனால் நான் போய் உட்காந்து என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் அப்படி நிறைய கணவன்மார்கள் உண்டு. அப்படி கிடையாது. உட்காந்து டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி அவங்களுடைய காரியங்களை புரிந்து கொண்டு ஒரு ரெசல்யூஷனுக்கு வரணும். ரெசல்யூஷனுக்கு வந்தால் தான் அந்த திருமணம் ஸ்மூத்தாக போக முடியும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. கர்த்தர் வந்து அந்த எஃபிஷியன்ஸில் வாசிக்கும்பொழுது அப்படியாக மனைவிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ எல்கானா வந்து அவர் ஒரு அன்பு கூறுகிற, மிகவும் இரக்கமுள்ள, மனைவியை புரிந்து கொள்ளுகிற நல்ல ஒரு கணவனாக இருந்தால் நம்ம பார்க்கலாம். அப்போ மனைவி தான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்களுடைய நண்பர்கள் அல்ல, உங்களுடைய வேலை அல்ல, உங்களுடைய ஹாபிஸ் இல்லை, மனைவி தான் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஷீ ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட், ஷீ ஷுட் பி யுவர் எவ்ரிதிங். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆவியானவர் மூலமாக அன்பு இருதயத்தில் ஊற்றப்படுது. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அன்பில் குறைஞ்சிருக்கலாம். நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம், வேலைலாம் இருக்குது, பிஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அன்பு காட்டாமல் இருந்தால், அந்த அன்பை திருமணத்தில் இல்லாமல் இருந்தால், இன்றைக்கு ஆவியான இடத்துல கேட்டு அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் மூலமாக அன்பு இருதயங்களில் ஊற்றப்படுகிற வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் ஆண்டோட்ட ஜெபம் பண்ணணும். கணவன்மார்கள் எல்லாரும், ஆண்டவரே எனக்கு அந்த அன்பை தாரும், என்னுடைய வேலைகள் மத்தியில், என்னுடைய பொறுப்புகள் மத்தியில், என்னுடைய வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி மத்தியில் என் மனைவியை நான் அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவர் இருதயத்தில் அந்த அன்பை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த அன்பை ஊற்றுவார். அந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆனர் பண்ணி கனம் பண்ணுவார். உங்கள் வேலையில் நீங்கள் அதிகமாக இன்னும் சமாதானத்தை பார்க்கலாம், இன்னும் அதிகமாக தேவ பிரசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில், கணவன்மாரோட வாழ்க்கையிலையும் அநேக ஸ்ட்ரகிள்ஸ் உண்டு, அநேக ட்ரையல்ஸ் உண்டு. வேலையில் சுரேஷ் கேட்பாங்க அநேக நேரம், நீ வந்து ஒரு நாளைக்கு என் வேலைக்கு போயிட்டு வா, நான் வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை நான் கோ த்ரூ பண்ணுறேன், உனக்கு எதாவது புரியுதான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு நாள் இங்கே இருங்க, நான் என்ன பிள்ளைங்களோடலாம் கோ த்ரூ பண்ணுறேன்னு பாருங்கள், நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அன்பு கூறுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சண்டை போடுறது, குறை சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளாம் ஆண்டோடைய விசுவாசிகள், வசனத்தின்படி நடக்க நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும் கணவன்மார்கள் எல்லாம். ரெண்டாவது, நம்ம எல்கானா அவருடைய மனைவி அன்னாளுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். அன்னாள் ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருந்தாங்க பார்க்கலாம். அவங்க ஒரு ஜெபிக்கிற மனைவியாக இருந்தாங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க பார்க்கலாம். அந்த எல்லாம் திருப்பி ஃபர்ஸ்ட் சாமியல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் 1 verse 5 to 7 நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அங்கே என்ன ஆகுது, அவங்களுடைய சக்களத்தி பெனினாள் வந்து துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கடைசி லைன் பாருங்கள், இவள் அவளை மனமடிவாக்குவாள். இந்த ரெண்டாவது மனைவி பெனினா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்கானா டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க சீலோவுக்கு போகிறாங்க, ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க. அந்த பலி செலுத்த முடிஞ்ச அந்த நாட்களில் அந்த பலியிலேருந்து வருகிற காரியங்களை அந்த குடும்பத்தார் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது பெனினாவுக்கு ஒரு பங்கு, பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு அந்த எல்கானா தகப்பன் கொடுத்தாரு. அதே மாதிரி அன்னாள் இடத்துல வரும்போது என்ன பண்ணார், 2 மடங்கு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, பெனினாளுக்கு பொறாமை வந்து விட்டது, பெருமை வந்து விட்டது, ஒரு எரிச்சல்னா அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா, அவளுக்கு மட்டும் என்ன 2 மடங்கு கொடுங்குறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னாளின் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு கோபம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த வெறுப்பு, கோபம், பொறாமை, போட்டி எல்லாவற்றையும் கொண்டு போய் அன்னாள் இடத்துல காண்பிக்கிறான். அண்ணாட்ட சொல்கிறான், நீ வந்து
பாரு, நீ வந்து அவர் உனக்கு ரெண்டு ரெண்டு டபுள் போர்ஷன் உனக்கு கொடுத்துருக்குறாரு, நீ மனைவி தான். ஆனால் நான் பாரு, உனக்கு என்ன இருக்குது, எனக்கு பிள்ளைகள் இருக்குது. உனக்கு என்ன இல்லை, உனக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா அவளை எந்த விதமான டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவளை மட்டம் தட்டியிருக்கலாம், அவளை வேதனைப்படுத்தியிருக்கலாம், அவளை வருத்தப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அன்னாள் வந்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசலை. நான் வேதத்தில் வாசிக்கும்போது எந்த விதத்தில் அவங்க பெண்ணினால் இடத்துல ரிட்டாலியேட் பண்ணல. இல்லை நேராக போய் எல்கானாகிட்டே சண்டை போட்டிருக்கலாம். இந்த மனைவி இப்படி வந்து என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறா, என்னை இப்படி துன்பப்படுத்துகிறா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் எதுவும் சண்டை போடல. அவள் ஒரு சாட்சியாக இருந்தாள். அன்னாள் ஒரு குணவதியான ஸ்திரீ. அவர் நீடிய பொறுமையோடு கனிவோடு வாயின் வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். செல்ஃப் கண்ட்ரோல்ட் இன் ஹர் வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் எல்கானா அண்ட் பெனினான்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ சொல்லியிருந்துருக்கலாம், உங்களுக்கு நான் வேணுமா பெனினா வேணுமா, நீங்கள் என்ன உண்மையாக அன்பு கூர்ந்தீங்கன்னா அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை. நம்ம அண்ணா ஏப்ரஹாம் சாராவுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, சாராளுக்கு குழந்தை பிறக்குது. அதுக்கு முன்பதாகவே ஆகாருக்கு குழந்தை பிறக்குது, இஷ்மவேல். அப்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது என்ன பண்ணாங்க, சேரா நீங்கள் ஆப்ரஹாம்கிட்ட சொல்கிறாங்க, நீ உன் மனைவியை அனுப்பிவிடு, ஆகாரை அனுப்பிவிடு, இஷ்மவேலை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம இங்கே அன்னாள் வந்து அந்த மாதிரியான தவறான காரியங்களை கூட பண்ணலை. அவள் மிகவும் ஒரு சாட்சியாக இருந்தாள் என்பதை வாசிக்கிறோம். She endured the trial, she endured the agony, she endured the pain and she was a testimony at home. வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்தாவின் நம்மிடத்தில் வரும்பொழுது நம்ம பலனடைந்து கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்போன்னு. போய் உலகமெல்லாம் சர்ச்சில் அங்கெல்லாம் சாட்சிலாம் இல்லை. முதலாவது சாட்சி எங்கே இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். பெண்கள் மனைவிமார்கள் எல்லாரும் முதலாவது குடும்பத்தில். நம்ம எத்தனையோ ஊழியம் பண்ணலாம், ஆனால் சாட்சி முதலாவது எங்கே இருக்கணும், நம்ம நீடிய பொறுமை உள்ளவங்களா இருக்கிறோமா, டிட் ஃபேட் டேட் பண்ணுறோமா, அவர் இதை சொல்லிட்டார் அதனால் நான் இது 10 சொல்லுவேன் 10 செய்வேன் அப்படி இருப்போமா, நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா, பொறுமையாக இருக்கிறோமா, அன்பு கூறுறோமா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால் ஆண்டவர் பெண்களிடத்தில் மனைவிமாரிடத்தில் எதிர்பார்க்கிறது குடும்பத்தில் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. இங்கே இருக்கிற எல்லா சகோதரிகளுக்காக ஆண்டவர் நான் அதிகமாக துதிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு அதிகமாக தெரியும், நீங்கள் எல்லாம் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல், யூ ஆர் கால்ட், யூ ஆர் அனாயிண்டட் ஃபார் அ ஸ்பெஷல் பர்பஸ். ஆனால் முதலாவது ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கறது வீட்டில் சாட்சியாக இருக்கணும், உங்களுடைய கணவன்மார்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள சப்மிட் பண்ணணும், அவங்கள ஆனர் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. அநேக நேரம் நான் விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் நான் பார்த்துருக்கேன், அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு தான், அதை ஒரு ஈஸியாக ஒரு நிர்விசாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாடர்ன் ஏஜில் அதெல்லாம் அப்ளிகபிள் இல்லை சிஸ்டர் அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைன்னு அதுதான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் கணவர் ஒரு ஆவிக்குரிய கணவராக இருந்து கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரிடத்தில் சாட்சியாக இருக்கிற ஒரு கணவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஆனர் பண்ணணும், அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருவேளை அவர் விசுவாசியாக இல்லை, அவிசுவாசியாக தான் இருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, நீங்கள் உங்களுடைய அன்புனால், உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால், உங்களுடைய ஜெபத்தினால அவர் கர்த்தரண்டை வந்து விடுவார். ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சகோதரி 4 மாடிக்கு அடிக்கடி ஜெபம் வருவாங்களாம். அவங்க இந்து குடும்பத்தில் வந்த சகோதரர். அப்போ கணவர் போகாதேன்னு சொல்லுவாராம். அவங்க வந்து ஆனாலும் சண்டையை போட்டுட்டு வந்து உட்காருவாங்களாம் ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வந்தது. என்ன வார்த்தைனா, முதல்ல போய் உன் கணவரோட ஒப்புரவாகு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துதான். உடனே அவங்க ஓடி போனாங்களாம் வீட்டில் போய், என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு சர்ச்சுக்கு போனது ரொம்ப தவறு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களாம். மன்னிப்பு கேட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் தான் அவங்க அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கெலாம் போகலையாம். அவங்க விசுவாசத்தோடு அவங்க அமைதலாக கணவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஆண்டவரே, என் கணவரை நீர் தொடும், என் கணவரை ரட்சியும், என் கணவராக வந்து என்ன வா நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் அவங்களோட ஜெபத்தை கேட்டு அந்த கணவரே ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுறாரு. அவர் வந்து சொல்கிறார், வா நம்ம 4 மாடிக்கு போகலாம் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மனைவியை ஜெபத்துக்கு கூட்டி கொண்டு போனாராம். அப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஆலயத்துக்கு கர்த்தரை தொழுதுக்குள்ளே வந்தாங்க நம்ம சொல்லி பார்க்குறோம். நம்மளும் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரோம். சில நேரம் சர்ச்சில் போய் இந்த காரில் ஏறின உடனே ஆர்குமெண்ட் வந்துடும், இல்லை வீட்டுக்கு போன உடனே சண்டை வந்துடும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளாம் விசுவாசிகள், ஆண்டோடைய வசனத்தை நம்ம நேசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டவங்க. அது உண்மையாக இருந்தால் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிய நம்ம சகோதரிகளாக நாம் எல்லாரும் அர்ப்பணித்துக் கொள்ளணும். அது இந்த மாடர்ன் ஏஜில் அப்ளிகபிள் ஃபெமினிசம் அந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம முழுமையாக நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய கணவன்மார்கள் நிச்சயம்
நிச்சயமாக விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க. நம்முடைய கணவன்மார்கள் நிச்சயமாக நம்மளை நேசிப்பாங்க, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை செரிஷ் பண்ணுவாங்க, நம்மளை ஆனர் பண்ணுவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீ, நமக்கு அந்த குணமுள்ளவங்களா, நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நீதிமொழிகள் 12:4 எடுத்துக்கொள்ளலாம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். கணவர், நீங்கள் குணசாலியாக இருக்கும்போது என்ன ஆகுது? உங்கள் ஹஸ்பண்ட் தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்படும். யோசித்து பாருங்கள் அந்த வார்த்தையை. நீங்கள் நல்ல குணமுள்ளவங்களாக இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? நல்ல குணமுள்ள ஸ்திரீகளாக நீங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் தலையில் என்ன இருக்குது? கிரீடம் இருக்குது. குணசாலிகளாக உங்களால், உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால நீங்கள் ஒரு கிரீடமாக உங்கள் கணவருடைய தலையில் இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, நான் எந்தெந்த காரியங்களை நான் என் கணவருக்கு ஆனர் பண்ணாமல் இருக்கிறேனோ, எந்தெந்த காரியங்களை நான் அவருக்கு நாங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறோனோ என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் உங்கள் கணவருடைய பேரண்ட்ஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது மிகவும் தவறு. எப்படி உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் நேசிக்கிறீங்களோ, ஆனர் பண்ணுறீங்களோ, ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி கணவருடைய பேரண்ட்ஸை நீங்கள் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக ஆனர் பண்ணணும். சில நேரம் கணவன்மார்கள் கூட அந்த மனைவிமாருடைய பேரண்ட்ஸ் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதிகமாக நேசிக்கணும். அதுக்காக அவங்களே சார்ந்து கொள்ளக்கூடாது. அவங்க இங்கே போகிறது, அங்கே வானா வருது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எதில் இருக்கணும்? அவங்கள நம்ம நேசிக்கணும், அவங்கள ஆனர் பண்ணணும். ஆனால் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம தான் நடத்தணும். வேதம் என்ன சொல்லுகிறது? லீவிங் த மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் க்ளீவிங் டு யுவர் ஒய்ஃப். அதுதான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம எல்லாரும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் சகோதரிகள் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. கணவன் வந்த பிறகு கூட கணவரை நேசிக்கிறத காட்டில் அவங்க அப்பா அம்மாவை அதிகமாக நேசிப்பாங்க. அந்த மாதிரியான காரியங்களாம் விடணும். அதே மாதிரி மனைவிமார்களும் கணவன்மார்களும் அவங்க அப்பா அம்மாவை அதிகமாக நேசிப்பாங்க. ஆனால் அதை விட்டு மனைவியோடு அதிகமாக அந்த அன்புக்குள்ளே நேசத்துக்குள்ளே வரணும். ஸோ அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் சகோதரிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் நற்குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் சாட்சி. குடும்பத்தில் முதலாவது சாட்சி. ரெண்டாவது, அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை சபையில் இருந்தாங்கன்னு வாசிக்கலாம். நம்ம அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 12 16 எடுத்துக்கொண்டோம்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க? பெண்ணாவுடைய மனமடிவுனால, டிப்ரெஷனால், டிஸ்ட்ரெஸ்னால், ஆங்ஸைட்டினால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க செலிப்ரேஷன், அவங்க ஃபீஸ்ட்லாம் முடிஞ்சவொன்னே அவங்க ஆலயத்தை நோக்கி வர்றாங்க. ஆலயத்தில் நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு வராங்க. அந்த நேரத்தில் அவங்க ஜெபம் பண்ண வரும்போது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த வசனத்தை வாசித்திங்கன்னா 12-16 வரைக்கும் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க வாய் மட்டும் அசைது, அவங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. அப்போது அவங்க சத்தம் கேட்கப்படலை. அப்போ அங்கே யார் உட்கார்ந்துருக்கிறது? சர்ச்சில் அந்த ப்ரீஸ்ட் ஈலாய், அந்த ஆசாரியன் ஈலாய் அந்த வாசற்படியில் உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்த உடனே அவர் அவங்கள தப்பாக புரிந்து கொள்கிறார். தப்பாக புரிந்து கொண்டு என்ன சொல்கிறாரு? எது வரைக்கும் நீங்கள் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. அவர் அவங்க குடித்து விட்டாருன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு கொள்கிறார். அவருக்கு தெரியாது அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் என்ன ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியோட, என்ன வருத்தத்தோட, வேதனையோட சபைக்கு வராங்கன்னு அந்த ஆசாரியாருக்கு தெரியல. அவர் தவறாக புரிந்து கொண்டு என்ன சொல்கிறாரு? எது வரைக்கும் நீ வெறிச்சிருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். அப்படி கடிந்து கொண்டவொடனே அவங்க சொன்ன காரியம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அந்த வசனத்தை வாசித்திங்கன்னா, என்ன ஆண்டவனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டரை கால் பண்ணுறாங்க. எனக்கு அந்த வார்த்தை கேட்டோன்னே, யாராவது ஒருத்தவங்க நம்மளை கடிந்து கொண்டாங்க. சகோதரிகள் யோசிச்சு பாருங்கள், பாஸ்டர் ஏதாவது உங்களை கடிந்து கொள்கிறார், உடனே நீங்கள் போய் பாஸ்டர் என்ன ஆண்டவனேன்னு சொல்லுவீங்களா? மாட்டோம். ஆனால் அவங்க உடனே தங்களை தாழ்த்தி, என்ன ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் ரொம்ப வருத்தமுள்ள நான் வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், என் இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் அடியேளை தவறாக எண்ணிக்கொள்ளாதையும், அடியேளை ஒரு பேலியாளின் மகளாக எண்ணாதையும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மெய்ட் சர்வெண்ட்டாக ஆண்டவர் அந்த ஆசாரியருக்கு முன்பதாக தாழ்த்துக்கிறாங்க. அந்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை புரிந்து கொள்ள வைக்கிறார். அவங்க புரிந்து கொண்டோன்னா அந்த ஆசாரியர் என்ன சொல்கிறாரு? உடனே ஆசாரியருடைய பதில் 17ஆம் வசனத்தில் இருக்குது. ஏலி சொல்கிறாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு போறியோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய ஸ்தானத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அவங்க அந்த
ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு அவங்க ஹம்பிள் பண்ணதுனால அவங்க தவறாக அவர் புரிந்து கொண்டாலும் அவரை ஆனர் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுகிறத நம்ம அந்த ஆலயத்தில் பார்க்கலாம். நம்மளும் நம்முடைய வேலைக்கு போகிறோம், நம்முடைய அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க, மனைவிமார்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, எல்லாரும் உங்கள் மேனேஜர்ஸ் இருக்காங்க, நீங்கள் சபைக்கு வரீங்க, பாஸ்டர் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? யாராவது வந்து உங்களிடத்துல நீங்கள் எப்படி செஞ்சீங்களா இப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? அவங்களிடத்துல மனத்தாழ்மையாக நம்ம பதில் சொல்கிறோமா? இல்லை அவங்கக்கிட்ட நம்ம சண்டையை போடுறோமா? இல்லை நான் பெருமையோடு அவங்கள புட் டவுன் பண்ணுறோமா? ஆவிக்குரிய அதிகாரத்துள்ளவர்களை நம்ம கீழே இது பண்ணுறோமா? மட்டம் தட்டி பேசுகிறோமா? நம்மளோட இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சபையில் சாட்சியாக இருக்கிறோமா? வேலை ஸ்தலத்தில் சாட்சியாக இருக்கிறோமா? கர்த்தர் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். குணசாலியான ஸ்திரீயாக, நற்குணசாலியான ஸ்திரீயாக ஆண்டவர் நம்மளை வீட்லேயும் வைக்கணும்னு விரும்புகிறாரு. வேலை ஸ்தலத்தில் சில நேரம் சொல்லுவாங்க, வேலையில் பெண்கள் அதிகமாக சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. சுரேஷ் அநேக காரியங்களை வேலை இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஒரு சகோதரி நல்ல சகோதரி, நல்ல எல்லா ஒர்க்கும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எப்படி நல்லா சண்டை போடுற ஸ்திரீ, எல்லா நேரமும் சண்டை போடுவாங்க, எல்லாரையும் குறை சொல்லுவாங்க, தவறாக வர பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சாட்சியாக இருக்க முடியாது. நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய சபைக்கு வரும்பொழுது நம்ம சாட்சியாக இருக்கிறத ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறாரு. அப்போ அன்னாள் அவங்க வீட்டில் சாட்சியாக இருந்தாங்க, சபையில் சாட்சியாக இருந்தாங்க. அன்னாளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்க. கணவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு கூட ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசியான சாமுவேல் ஒரு குழந்தையாக ஆண்டவர் தர்றாரு. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை பார்த்து கர்த்தர் அவங்கள ஆனர் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தாவீது இப்படியாக எழுதுகிறார், என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார். தாவீது ராஜாக்கு அநேக எதிரிகள். அன்னாளுக்கு பார்க்கலாம், வீட்லேயே எதிரி, பெண்ணினாலே எதிரி. அப்போ வீட்டில் தான் புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் ஆலயத்தில் வந்தோடனே அந்த பாஸ்டரும் புரிந்து கொள்ளாமல் தப்பாக பேசிடுறார். அப்போ அவங்க அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இதில் இருந்தாங்க. ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு, நான் மன உண்மையாக இருந்தேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது மன உண்மையை எதிர்பார்க்குறாரு. என்னை துர்க்குணத்துக்கு விலக்கி காத்துக்கொண்டேன். யாராவது நம்மிடத்தில் அநியாயமாக நம்மளை குறை சொல்லும்பொழுது, நம்மிடத்துல சண்டை போடும்பொழுது நம்மளும் போய் அவங்கக்கிட்ட பதிலுக்கு நானும் சண்டைக்கு நிற்பேன், நானும் சண்டை போடுவேன், வீட்டில் சண்டை போடுவேன், வேலை செய்கிற இடத்துல சண்டை போடுவேன். அப்படி நம்ம இருந்தோம்னா ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம இருத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு சிந்தனைகளையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும், ஆட்டிடியூடையும் ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என்று சொல்லி அப்படிதான் ஆண்டவர் பதில் அளித்தார். அன்னாளுக்கு பெண்ணினா மோசமானவளாக இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த பொல்லாத அந்த சகோதரிக்கு கைகளில் அவர் விட்டு கொடுக்கவில்லை. அந்த மகள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம வாசிக்கலாம். அப்புறம் அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நம்ம 2வது தியானிக்க போகிறோம். அவங்க ஒரு ஜெபம் பண்ணுறாங்க ஆலயத்திலிருந்து. அந்த வார்த்தைகள் நம்ம இப்போ தியானிக்கலாம். எல்லாரும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், யாராவது 10லிருந்து 11 வசனம் வாசிக்கிறீங்களா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஷன், ஷீஸ் கோயிங் த்ரூ டிப்ரெஷன். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு ஆகனி, ஷீஸ் கோயிங் த்ரூ பெயின், மார்க்கிங் ஆஃப் பெனினா. இது எல்லாவற்றின் மத்தியிலும் அவள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க வர்றா, ஆண்டோடைய முகத்தை தேட வர்றா, ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வர்றா. அவள் அந்த டிப்ரெஷன் நேரத்தில் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவளுடைய ஃபேமிலி, அவளுக்கு அம்மா அப்பாலாம் இருந்திருப்பாங்க, அம்மா அப்பாவை கூப்பிட்டுருக்கலாம். இல்லை அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி நான் ஐம் கோயிங் த்ரூ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைனா இப்போ மாடர்னாக என்னெல்லாம் இருக்குது, கூகுள் இருக்குது, ஸ்ரீ இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது. இப்போ புதுசாக சொன்னாங்க சுரேஷ், என்ன இருக்குது சொன்னாங்க, ஏஐ.
ஆர்டிஃபிஷியல் இங்கெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி அவளுக்கு என்ன கோத்ரூ பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்லாம் அவள் பார்த்துருக்கலாம். ஆனால் அவள் என்ன பண்ண வரா? ஆண்டோடைய சமூகத்தை தேடி வர்றா. ஆண்டோடைய சமூகத்தை நாடி ஜெபிக்க, ஒரு மனைவியாக, ஒரு குழந்தைக்காக அவர் மன்றாடி ஜெபிக்க வர, ஆண்டோடைய பிரசனத்தை தேடி வர்றா. அந்த வரும்பொழுது அவள் என்ன பண்ணுறா? மிகவும் அழுது, அவர் ஒரு அழுகையின் ஜெபத்தை பண்ணுறா. கண்ணீரோடு, மன்றாட்டோடு, விண்ணப்பத்தோடு, ஒரு ஏங்கலோடு ஆண்டோடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்க வர்றா. அதே நேரம் நெடுநேரம் ஜெபித்தான்னு பார்க்கலாம். she cried out to God for a long time என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்தில் வந்து நம்ம ஆலயத்துக்கு வரோம், வாரம் வந்து நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமா? ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோமா? அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். 2 ஆலயங்களுக்கு நான் சென்றிருந்தேன். அந்த 2 ஆலயங்களை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நாசரேத்துங்கிற சிட்டிக்கு போயிருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். CSI சர்ச் அங்கே இருக்குது. நான் ஒரு வீக் டே தான் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். சாயங்காலம் ஒரு 6 மணி. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சபையில் நிறைய பேர், பெரிய சபை. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நெடு முழங்கால நிற்கிறாங்க. நெடு முழங்கால இருந்து அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. சபையில் வந்து சகோதர சகோதரிகள் நெடுமுழங்கால நின்று ஜெபம் பண்ணுறது. அப்புறம் அது முடிந்த பிறகு அங்கே எந்த பாஸ்டரும் இல்லை, ஜபத்தை நடத்துறதுக்கு யாருமே இல்லை. அவங்களும் ஆண்டவருமா இருந்த அந்த ஆலயத்தில் தேவ பிரசனத்தில் மன்றாடி ஜெபிக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி தான் ஆண்டவர் நம்ம சபைக்கு வரும்போதெல்லாம் அதிகமாக ஜெபிக்கணும். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடணும். அதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு சபைக்கு போனேன். பாஸ்டர் சதீஷ்குமார்னு அவருடைய சபை, ஒரு கால்வரி டெம்பிள், பெரிய சபை. இந்தியாவிலேயே ஒரு சர்வீஸில் 20,000 மக்கள் உட்கார்றாங்க. ஒரு சண்டே மட்டும் 5 சர்வீசஸ் நடக்குது. 100,000 பீப்புள் அங்கே வர்றாங்க ஆண்டவரை தொழுது கொள்ள. அந்த சபையில் பார்க்கும்போது நான் ஒரு வாரத்தினால போயிருந்தேனால சண்டே அன்னைக்கு போக முடியல. ஒரு வாரத்தினால அந்த சபைக்கு போயிருக்கும்போது நிறைய பேர் வர்றாங்க. வந்து அவங்களா தனியாக நெடுமுழங்காலன்னு ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய பேர் வசனத்தை உட்காந்து அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே அந்த இடத்துல நான் பார்க்க முடிஞ்சது அதிகமான தேவ பிரசன்னம், அதிகமாக தேவனுடைய ஆளுகை அந்த இடத்துல இருந்ததுனால பார்க்க முடியுது. நம்ம சபைக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதுதான் அன்னாள் செய்தது நம்ம பார்க்கலாம். அவருடைய வருத்தத்தில், வேதனையில், துக்கத்தில் தேவ சமூகத்தை நாடி, தேவ சமூகத்தில் வெகு நேரம் ஜெபம் பண்ணி அவருடைய கண்ணீரை ஊற்றி ஜெபம் பண்ணான்று வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும், கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்ம கண்ணீரை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய தேவைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். அதே மாதிரி அவள் அநேக நேரம் ஜெபித்தாள்னு வாசிக்கலாம். ஆண்டவர் தான் நமக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு நல்ல மாடல். அவர் அநேக நேரம் ஜெபித்தார், முழுவதும் ஜெபித்தார், அதிகாலையில் எழும்பி ஜெபித்தார். அவங்க டிசைபிள்ஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் முழுமையாக ஜெபித்தார்னு வாசிக்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் பாடுகள், உபத்திரவங்கள் போகிறதுக்கு முன்னதாக ரத்த வேர்வை சிந்தி அங்கே ஜெபித்தார் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எவ்வளோ நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறோம்? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு கடனுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணாமல் நாங்கள் சர்ச்சுக்கெலாம் வரமாட்டோம், வெளியே கூட போக மாட்டோம், காரில் ஏறி கூட உட்காந்து ஷார்ட்டாக ஒரு ஜெபம் பண்ணிவிடுவோம். ஆனால் அவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்கணும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அன்னாளுடைய அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது 11ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அன்னாளுடைய ஜெபத்தில் நம்ம பார்க்க வேண்டியது அதிகமான தாழ்மை. தன்னை தாழ்த்துறா. அடியாளின் சிறுமையை நோக்கி பாரும், அடியாளை மறவாமல் நினைத்தருளும், அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை தாரும். 3 முறை இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்குது, மெய்ட் சர்வெண்ட் என்று சொல்லி, மெய்ட் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அவளை தாழ்த்தி அவள் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஆனர் பண்ணா. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் முன்னதாக தாழ்மைப்படுங்க. நம்ம ஆண்டவர் முன்னதாக நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நம்ம ரொம்ப பெருமையோடு இருந்தோம்னா நமக்கு உயர்வு வராது. ஒரு பெருமையோடு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு ஆண்டவர்லாம் வேண்டாம், எனக்கு ஜெபிக்கலாம் நேரம் இல்லை, ஜெபம்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் சும்மா அப்படி நம்ம நினைத்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அன்னாளுடைய இன்னொரு காரியத்தை அந்த ஜெபத்தில் நம்ம பார்க்கலாம். அவள் ஜெபம் பண்ணி அவள் ஒரு ஆண் குழந்தைக்காக ஜெபிக்கிறா. ஒரு பொருத்தனையோடு அவள் ஜெபிக்கிறத பார்க்கலாம். அவள் சொல்கிறா, ஆண்டவரே மறவாமல் நினைத்திருந்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணுறான், ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் நீங்கள் என்ன ஆசீர்வச்சிங்கன்னா நான் அவங்கள உமக்கு நேரம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அவளுடைய கண்ணீர், அவளுடைய துக்கம், வருத்தம், வேதனை, டிப்ரெஷன் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணும்பொழுது என்ன நடக்குது?
அவளுடைய டிப்ரெஷன் அவளை விட்டு வெளியே போய் விடுகிறது. எதுவும் உடனே மேஜிக்காக ஆண்டவர் ஒரு கையில் ஒரு குழந்தைய கொண்டு வந்து ஒரு டால் மாதிரி கொடுத்துடல. என்ன ஆகுது, அவளுடைய இருதயத்தில் ஆண்டவர் அவளோடு பேசிட்டார். அவளுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். கர்த்தர் இது எல்லாவற்றையும் ஹீஸ் இன் கண்ட்ரோல், ஹீ வில் டேக் கேர் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அவளுடைய இருதயத்தில் அவள் பெற்றுக்கொண்டா. அந்த பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டோன்னு அவர் எழுந்து என்ன பண்ணா, போய் அப்போ ஃபாஸ்ட்லாம் பண்ணலை, போய் நல்லா சாப்பிட்றா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவளுடைய முகவும் மனமடிவாக இருக்கவில்லை. அவளுடைய டிப்ரெஷன்லேருந்து ஆண்டவர் விடுதலை தந்து விட்டார். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, cast all your cares upon him because he cares for you. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாடவே விட மாட்டார்னு சொல்லி வேதத்தை நம்ம அடுத்து வாசிக்கும் போது, அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவள் பெரிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்கிறார். அவள் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். அந்த தாழ்மையின் ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம், அந்த நீண்ட ஜெபம், அந்த கண்ணீரோடு அவள் ஏறெடுத்த ஜெபம், தன்னை தாழ்த்தி எடுத்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் நம்ம இருக்கலாம், அநேக சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், திருமணத்தில், நம்முடைய ஹெல்த்தில், நம்முடைய வீசாவில், ஜாப் சிச்சுவேஷன்ஸில், நம்முடைய ஃபைனான்ஸில் எல்லா விதமான போராட்டங்களோடு நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அப்படியாக அன்னாலை போல் நம்ம சகோதரிகள், விசேஷமாக மனைவிமார்கள் மாத்திரம் இல்லை, கணவன்மார்களும் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். நம்ம இருதயத்தில் சமாதானம் வர வர நம்ம ஜெபிக்கணும். ஹி இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ். அவர் ஒரு பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அன்னாளுக்கு பதில் கொடுத்த தேவன் நமக்கும் பதில் தருவார். நம்முடைய பிரச்சனைகளையும், நம்முடைய துக்கங்களையும், நம்முடைய துன்பங்களையும் அவர் சிலுவையில் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். நம்ம அதை விசுவாசித்த அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் நம்ம பெற்றுக்கொள்ளணும். He is the same yesterday, today and forever. He is a prayer answering God. He is a wonderful God. He is a merciful God. நீங்க என்ன சிச்சுவேஷனுக்கு கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவருக்கு அது அருமையா தெரியும். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மன்றாட்டுக்காக உங்களுடைய வாயிலிருந்து ஒருவேளை நீங்க நினைச்சிக்கலாம், நான் எல்லாத்தையும் பண்ணிடலாம், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லணும்லாம் இல்லை, ஆண்டவரை போய் நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சகோதரர்கள் நினைக்கலாம். ஆனா நீங்க அவங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். இந்த நேரத்தில் அன்னால் யோசித்திருக்கலாம், எனக்கே இந்த பாடு, நான் இப்படி பெண்ணினாலை போல ஒரு பொல்லாத மனைவியா இல்லையே, ஒரு ஈவலா இல்லையே, ஏன் எனக்கு இந்த பாடு நினைச்சிருக்கலாம். நம்ம நினைக்கலாம், நான் இந்த பாடுலாம் ஏன் கோத்ரூ பண்றேன், ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த வருத்தங்கள், ஏன் இந்த துக்கங்கள் நீங்க நினைக்கலாம். பவுல் மிகவும் அருமையாக எழுதுறார் ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை வரப்போகுது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஒரு உயர்வு வரப்போகுது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த பாடுகளிலிருந்து விடுதலை தந்து நமக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு மகிமையை நமக்கு தருவார். ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக அந்த பாடுகள் உபத்திரங்கள் வழியாக நம்ம கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், அன்னாளை உயர்த்துகிறார், அன்னாளை ஆனர் பண்றாரு, அவளை சந்தோஷப்படுத்துகிறாரு, அவளுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி போடுகிறார். அன்னாளுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற பண்ணுகிறார். இன்றைக்கும் உங்களுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற பண்ணுவார். அந்த ப்ராஃபட் சாமுவேலை குறித்து வாசிக்கும்போது, தான்லேருந்து பெயர்ஷபா தான் அந்த எல்லைகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு. அந்த தான் முதல் பெயர்ஷபா வரைக்கும் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், பெரிய ஞான திருஷ்டிக்காரனாக இருந்தார். அவரை அநேக ராஜாக்கள் அவரிடத்துல தான் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ராஜாக்கள் அவரை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார், சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார், தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் நல்ல நியாயாதிபதியாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அருமையான குழந்தை ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்து அன்னாளை கனப்படுத்துகிறார். அதான் அந்த அன்னாளுடைய ஜெப வாழ்க்கை. இப்போ நம்ம கடைசியாக ஒரு சில காரியங்கள் அவங்களுடைய எல்கானா அன்னாளுடைய வாழ்க்கையில் உள்ள என்ன குறைவுகள் இருந்தது என்பதை குறித்து நம்ம மிகவும் சுருக்கமாக தியானித்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அந்த காலத்தில் அந்த சொசைட்டியில் 2வது மனைவி திருமணம் பண்ண அலோவ் பண்ணியிருந்தாலும் எல்கானா உண்மையாக மனைவியை நேசித்திருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, 2வது திருமணம் பண்ணியிருக்கவே கூடாது. அவர் சக்கரியா எலிசபெத்தோட காரியங்களை நம்ம வாசிக்கும்பொழுது அவங்களுக்கும் குழந்தை இல்லை தான், அவங்க இயேசுக்கு முன்னாக வந்தவங்க தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, குழந்தை இல்லைனாலும் அவங்க விசுவாசத்தில் உறுதியாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்துக்கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஜான் த பேப்டிஸ்டை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வத்தான்னு வாசிக்கலாம். அப்படியாக எல்கானா அந்த திருமணத்தை பண்ணியிருக்கவே கூடாது. உண்மையாக நேசித்திருந்தாங்கன்னா அதே ஒன்றுமாக எல்கானா எஃபர்ட் பண்ணும்போது வார்த்தைகளை சொல்கிறாங்க, நீ ஏன் அழுற, நீ ஏன் துக்கமாக இருக்க, 10 குமாரை காட்டில் நான் உனக்கு போதுமானவங்களாங்க அவர்
சொல்கிறாரு. அதோட அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும், நீ எனக்கு போதும், நான் உனக்காக இருக்கிறேன், நீ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அவருடைய வார்த்தையில் அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஒரு மாற்றம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அண்ணாளுடைய வாழ்க்கையில் அண்ணா ஜெபிக்க போகிறாங்க. she was going through depression, she was going through anxiety, she was going through distress. அதுக்கு மத்தியில் அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இவங்க இப்படி இருக்காங்கன்னு எல்கானாக்கு நல்லா தெரியும். இவங்க சபைக்கு போகிறாங்கன்னா ஒரு வருத்தத்தோடு தான் போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கூட போயிருந்திருக்கலாம். அவர் போவே இல்லை. அவர் ஒருவேளை பெனினாவோடு அவங்க பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கலாம். அவரும் கூட போய் ஆண்டோடைய சமூகத்தில் மனைவியோடு இணைந்து மனைவியுடைய பாரத்தை புரிந்து அவரும் ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சகோதரிகள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, கணவர் ஜெபம் பண்ணவே மாட்டார், ஜெபத்துக்கு வரவே மாட்டார், எனக்கு அவருக்கு ஜெபம் பண்ண இருதயம்லாம் இல்லை, அவருக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், நான் கடினப்பட்டு உழைக்கிறேன் பாரு, நான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ டெட்லைன்ஸ் இருக்குது, இவ்வளோ நான் பிஸியாக இருக்கிறேன் வேலையில், இதெல்லாம் காரியங்களெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சகோதரர்கள் கணவன்மார்கள், ஜெபிக்கவே வரமாட்டாங்க. அப்படி இருக்கவே கூடாது. கணவன்மார்களும் இணைந்து ஜெபிக்கணும். மனைவிமார்களுடைய பாரங்களை புரிந்து கொண்டு ஒருவேளை மனைவி ஜெபிக்காத மனைவியாக இருக்கலாம், கணவர் ஜெபிக்கிற கணவராக இருக்கலாம், ஆனால் மனைவியும் இணைந்து கொள்ளணும். கணவரும் இணைந்து கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் 2 பேர் ஒருமனப்படும் பொழுது பூமியில் அவர்கள் கேட்டுக்கொள்வதோ அது கண்டிப்பாக நிச்சயமாகவே தரப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம கணவன் மனைவியாக எல்லாரும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். அவனுடைய சமூகத்தில் போட்டு எல்லாரும் எழும்பலாம் ஜெபம் பண்ணுறதுக்கு. பாஸ்டர் இங்கே வரும்படி அழைக்கிறேன். யாரெல்லாம் சகோதரர்கள் உங்கள் மனைவிகளோடு வந்து மனைவியுடைய கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை சகோதரர்கள் மனைவியை அன்பா இல்லைனா அன்பு அவங்களுடைய வார்த்தையில் அவங்களுடைய ஆக்ஷன்ஸில் ஆட்டிடியூட்ஸில் நீங்கள் காண்பிக்கலாம். இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் அவங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை இன்று முதல் என் மனைவி அதிகமாக நேசிக்க, மனைவிடத்தில் கைண்டாக இருக்க ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதவங்களா இருக்கலாம், ரொம்ப பிஸியாக கம்ப்யூட்டர் முன்னாலேயே உட்காந்துருக்கலாம், இல்லை பிஸியாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் அப்படி சொல்லி கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாரு, ஒப்பு கொடுங்க. கணவன்மார்கள் எல்லாம் இருதயத்தில் கை வைத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே என் மனைவியை நேசிக்க, மனைவிடத்தில் கைண்டாக இருக்க, மனைவிடத்தில் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் தாங்க ஆண்டவரே, அன்புள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவேளை எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கும், இதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தா ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. கணவன்மாருங்க சொல்லுங்க, ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம் சில காரியங்களுக்காக. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் இருதயத்தை இன்னைக்கு கடினப்படுத்தாதீங்க. கடினப்படுத்திங்கன்னா ஆசீர்வாதம் வராது. இன்றைக்கு இருதயத்தை திறந்து ஆண்டவரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலையில், உங்களுடைய சிச்சுவேஷன்ஸில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் வரணும்னா அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். மனைவியை நேசிக்க ஒப்பு கொடுக்கணும். மனைவிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒப்பு கொடுக்கணும். மனைவிடத்தில் கைண்டாக இருக்க ஒப்பு கொடுக்கணும். மனைவியை புரிந்து கொண்டு அவங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறோம். அவங்களுடைய வேர்ல்டில் என்ன இருக்குதுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஜெபம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். மனைவியோடு சேர்ந்து ஜெபம் பண்ண எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னுடைய ஐடி ஒர்க்கில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என் வேலையில் எத்தனையோ பிரச்சனைங்க இருக்குது, எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, எங்கள் மேனேஜர் இப்படி இருக்கிறாரு, வேலை போயிடுமோ நான் யோசிக்கிறேன். இவைகள் மத்தியில் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, மனைவியை நேசிக்க ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். அதேவன் சகோதரிகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஊழியெல்லாம் செய்கிறேன், நம்ம அதிகமாக நேசிக்கிறேன், நம்ம அதிகமாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் வீட்டில் சாட்சியாக இருக்கணும்ப்பா, ஆவியானவர் உதவி செய்யுங்க. என் கணவரோடு சண்டை போடுகிற காரியங்கள், கணவரோடு நான் ஆர்கியூ பண்ணுற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை தாருங்க. கணவருடைய பேரண்ட்ஸை நான் அதிகமாக ஆனர் பண்ணி நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க. குடும்பத்தில் நான் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. கணவரை மட்டம் தட்டக்கூடாது. கணவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அநேக சகோதரிகள் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கணவரை நீங்கள் மட்டம் தட்டுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க. நீங்கள் உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அதை எதிர்பார்த்த அளவு கணவர் பொறுப்பாக இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவு கணவர் பக்தியாலாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணணும். சகோதரர்கள் நீங்களும் மனைவியோடு இணைந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எல்லாரும் சகோதரிகள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரத்தில் சரண்டர் பண்ணும்போது அநேக காரியங்களுடைய குடும்பத்தில் தாமதமாகி கொண்டே இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் இன்னும் வரலையே, மற்றவங்களுக்குலாம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா சகோதரிகள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. கணவரை ஆனர் பண்ண, கணவரை ரெஸ்பெக்ட் பண்ண, கணவருடைய உலகத்தில் அவருக்கு என்ன தேவை, அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள நேரம் கொடுங்க. நீங்கள் நேரம் கொடுக்கும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய திருமணத்தை
ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய வீடு ஒரு குட்டி மோட்சமா இருக்கும். உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க அநேக சகோதரர்கள், அநேக கணவன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அதிகமாக நீங்க சொல்றீங்க, என் பிள்ளைகளுக்காக தான் நான் உழைக்கிறேன், இரவும் பகலுமா உழைக்கிறேன். ஆனால் நீங்க உங்க மனைவியை முதலாவது நேசிக்க கற்றுக்கொள்ளணும். முதலாவது நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். மனைவியோடு இணைந்து மனைவிகளும் அதே ஒன்றுமா கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆனர் பண்ண கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் இந்த காலத்தில் அப்ளிகபிள் இல்லை, நீங்க சொல்லவே கூடாது. நானும் கணவர் போல அதிகமாக நான் சம்பாதிக்கிறேன், எனக்கும் அந்த உரிமைலாம் உண்டு. அந்த ஃபெமினிஸ்டிக் மூவ்மெண்ட்டும் அந்த மைண்ட் செட்டோட நீங்க இருக்கவே கூடாது. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நீங்க உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே தேவனுடைய சமூகத்திலே அன்னாருடைய வாழ்க்கையில இருந்து கர்த்தாவே பல காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு கணவன்மாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தாவே மனைவிகளை புரிந்து கொள்ள கர்த்தாவே அவர்கள் பட்சமாக இருந்து நேசிக்க அவளோடு சேர்ந்து ஜெபிக்க கர்த்தாவே தேவனுடைய கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. வேலைகளின் மத்தியிலே, கடமைகள் மத்தியிலே ராஜா, பல பொறுப்புகளின் மத்தியிலும் கூட தகப்பனே தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை கர்த்தாவே மனைவியோடு சேர்ந்து செலவிடத்தக்கதான கிருபைகளை எல்லா கணவன்மாருக்கும் தருவீராக. கூட இருந்து உதவி செய்வீராக ராஜா. வழி நடத்துவீராக. எப்பொழுது கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கவோ தகப்பனே குடும்பத்தை கர்த்தாவே கத்துக்குள்ள நடத்துவதில் கர்த்தாவே அப்பா ஆவியான கிருபையோடு நடக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. கர்த்தர் வழி நடத்துவீராக ராஜா. தெய்வாதி தேவன் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனைவியை கர்த்தர் தொட்டு இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உடைய சமூகத்தில் எடுக்கிற முடிவுகளை கர்த்தாவே கர்த்தருக்குள்ள நிறைவேற்ற எல்லாருக்கும் பலத்தை தருவீராக ராஜா. கணவன்மாருக்கு கீழ்ப்படித்தலா இருக்க தகப்பனே எல்லா கண்ணுக்கத்தாவே ஒரு நல்ல ஒரு கத்தா ஒத்துழைப்போடு சாட்சியா இருந்து கத்தாவே கணவன்மாருக்கு தேவைகளை சந்திக்க கவனிக்க கத்த உதவி செய்வீராக ராஜா. தகவனே தாழ்மையை ஒவ்வொரு இதயத்தில் தருவீராக. வீட்டிலே ஒரு தாழ்மை, வெளியிலே வேலையில செல்லும் பொழுது ஒரு தாழ்மையோடு நடந்து கொள்ள, சபையில கத்த மற்ற முன்பாக தாழ்மை நடந்து கொள்ள எல்லாருக்கும் கிருபை தருவீராக. கத்த அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்த அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த விருது கர்த்தாவே குடும்ப கதை குட்டி மோட்சமாய் மாறும்படியாய் கர்த்தரே உதவி செய்வீராக. கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.